ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆண்டிஸ் குக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிரெட் உப்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சர்வ் பண்ணலாம், அதே சமயத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் லேசாக பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இது லேசாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் நல்ல பொடியாக கட் பண்ணின இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது லேசாக வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் இன்னைக்கு மீடியம் சைஸில் ஒரு 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கையில் வந்து உதிர்த்து சேர்த்துக்கலாம். ஸோ பிரெட் ஸ்லைசஸ் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரெட் ஸ்லைசஸ் வந்து மசாலா எல்லாமே அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து லேசாக ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, மசாலா எல்லாமே அப்சர்வ் ஆயிடுச்சு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம், கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இது நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நம்மளோட பிரெட் உப்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.